திருப்பதி லட்டு தயாரிக்க தரமற்ற நெய்யை வழங்கியதாக கூறி தடைப்பட்டியலில் வைக்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் நெய்யின் தரத்தை உறுதி செய்ய எந்த ஆய்வுக்கும் தயார் என அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு லட்டு செய்வதற்கு திண்டுக்கல் மதுரை சாலை சோமலையார்புரம் பகுதியில் அமைந்துள்ள ஏஆர் டைரி நிறுவனம்தான் டன் கணக்கில் நெய் அனுப்பி வந்தது. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த நிறுவனத்தை கருப்பு பெட்டியில் வைத்து தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்தது. மேலும் இதற்கு முன்னால் அனுப்பியதில் மீதமுள்ள நெய்யையும் திருப்பி அனுப்பியது. இதற்கு பதிலளித்துள்ள ஏஆர் டைரி நிறுவனம் திருப்பதி தேவஸ்தானம் எழுப்பிய கேள்விகளுக்கு அறிவியல் பூர்வமாக பதிலளித்து வருவதாகவும் தற்போது வரை நாங்கள் அனுப்பிய நெய் மிகவும் தரமானது என்பதை எங்கு வேண்டுமானாலும் நிரூபிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. எஃப்எஸ்எஸ்ஐயிலேருந்து சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே அனுப்பின டிடிடிக்கு அனுப்பின சாம்பிள்ஸோட ரிசல்ட்டு டிடிடியோட லேப்லேயே செக் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் எந்த ஃபெயிலியரும் வரல. அதே மாதிரி இந்த ஜூலையில் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர் கிரியேட் ஆச்சு. அப்போ எஃப்எஸ்எஸ்ஐயிலேருந்து இங்கே சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அக்மார்க்லேருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அது எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. எல்லாமே பாஸ் தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. எங்களோட கீ எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்குது. வெளியிலேயே லேப் சாம்பிள்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் இருக்குது. யார் வேணாலும் எடுத்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிக்கலாம் சார். எங்களோட நெய் சுத்தமானது, அது மட்டும்தான் தெரியும். அதை நான் உங்களுக்கு எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது. எல்லா லேப் ரிப்போர்ட்டுமே இருக்குது. அதை நாங்கள் எல்லா இடத்துலையும் சப்மிட் பண்ண தயாராக இருக்கோம்.